அது பாரம்பரிய புத்தாண்டு. பாரம்பரிய புத்தாண்டு நேரத்தில் பெங்காலியில் போல நாங்கள் பஹேலா பொய்ஷாக் அல்லது நவவர்ஷ் என்று சொல்கிறோம். அசாமில் அது பிஹு, பஞ்சாபில் அது வைசாகி. அதே நேரத்தில் எல்லா தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் கொண்டாடுகின்றன. அவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே தேதியில் ஏப்ரல் 13 முதல் ஏப்ரல் 15 வரை கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு தென்கிழக்கு ஆசிய நாடும் தங்களுக்கே உரிய பாரம்பரிய புத்தாண்டை கொண்டுள்ளது. அந்த புத்தாண்டு, நீங்கள் சொல்லலாம், அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்கள் ஹோலி கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் ஹோலி என்பது ஒரு விளையாட்டு. நீங்கள் அறிவீர்கள், ஹோலி என்பது நாம் நிறமுள்ள நீருடன் விளையாடும் ஒரு கொண்டாட்டம். அவர்கள் இதை கலந்து விட்டார்கள். இங்கே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அவர்கள் உண்மையில் இந்த புத்தாண்டை 3 தொடர்ச்சியான நாட்களில் கொண்டாடுகிறார்கள். முதல் நாளில் அவர்கள் சொல்வது, அவர்கள் கோயில்களை சுத்தம் செய்வார்கள். அவர்கள் புத்தர் சிலையின் தண்ணீர் ஊற்றுவார்கள், சரியா? பிறகு அவர்கள் பெற்றோரின் கால்களை கழுவி ஆசீர்வாதம் பெறுவார்கள். இரண்டாவது நாளில் அவர்கள் தண்ணீருடன் விளையாடுவார்கள். அவர்கள் நிறைய தண்ணீருடன் விளையாடுவார்கள். இதுவே ஒரு தண்ணீர் விளையாட்டு. இந்த சங்கரான் என்பது ஒரு மாதிரி. இது அந்த தண்ணீர் விளையாட்டின் சின்னம் என்ன? உண்மையில் அது கழுவுதல், தூய்மை செய்தல், சுத்தம் செய்தல் என்பதாகும். வெளிப்புற சுத்தம், பாகவத்கீதையில் அவர் சொன்னது போல, அந்த சௌச் மற்றும் பஹில் சௌச்சு. அந்த சௌச் என்ற வார்த்தையின் அர்த்தம் சௌச் என்பதும் சுத்தம். இதுவே உங்கள் ஆன்மாவின் ஒரு வகை சுத்தம். அதே சமயம் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அனைவருடனும் கொண்டாடும் ஒரு விழாவும் ஆகும். அதே சங்கரான் கம்போடியாவில் சோன் ஸ்நாம் மே என்று அழைக்கப்படுகிறது. இதுவே மேற் புத்தாண்டு. இது கூட 13 அல்லது ஏப்ரல் 14, 2013 முதல் ஏப்ரல் 14 வரை அதே நேரத்தில் கொண்டாடப்படுகிறது. மற்றும் இது சில சமயம் மகா சங்கரான் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இது பண்பாடு மற்றும் கருத்து இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். மியான்மரில் இது திங்யான் என்று அழைக்கப்படுகிறது. கம்போடியாவில் சோன் ஸ்நாம், லாவோஸில் பான் பிமாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விழா 3 நாட்கள் நடைபெறும். இதில் காவல் ஆவி வரவேற்கப்படுகிறார். அதற்கு பிறகு தாய்லாந்து, கம்போடியா மற்றும் பிற நாடுகளிலும் நாமும் போலவே நம்முடைய நெருங்கியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் புதிய உடைகள் கொடுக்கிறோம். அவர்கள் புத்தமன சந்நியாசிகளுக்கும் புதிய உடைகள் கொடுக்கிறார்கள். ஏனெனில் இங்கு சந்நியாசிகள் மிகவும் உயர்ந்த, மதிப்பிற்குரிய நிலை பெற்றவர்கள். அது மிகவும் மகிழ்ச்சியானதும் ரசியானதும் தென்கிழக்கு ஆசியாவின் ஒரு நிறைந்த விழாவும் ஆகும்.